வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக செயல்பட்ட விஞ்ஞானிகளுக்கு தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகளுக்கு இந்தியா உதவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக செயல்பட்ட விஞ்ஞானிகளுக்கு தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விக்ஞான் ரத்னா, விக்ஞான் ஸ்ரீ, விக்ஞான் யுவ சாந்தி, விக்ஞான் குழு ஆகிய 4 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. அறிவியல் துறையில் உயரிய விருதான விக்ஞான் ரத்னா பத்ம விபூஷன் பெற்ற மறைந்த பேராசிரியர் ஜெயந்த் விஷ்ணு நர்லிக்கருக்கு இறப்புக்கு பிந்தைய விருதாக வழங்கப்பட்டது. 8 பேருக்கு விக்ஞான் ஸ்ரீ விருதுகளையும் 14 இளம் விஞ்ஞானிகளுக்கு விக்ஞான் யுவா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். விக்ஞான் குழு விருது CSIR-இன் அரோமா இயக்கக் குழுவிற்கு வழங்கப்பட்டது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இலங்கைக்கான மறுசீரமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் கூடுதலான நிவாரணம் வழங்குவது குறித்தும் அந்நாட்டு அமைச்சர்களுடன் இன்று பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இலங்கை அமைச்சர்கள் விஜிதா ஹெரத், நலிந்தா ஜே, அனில் ஜெயந்தா, ரூவன் ரணசிங்கே ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்னர் இந்திய வர்த்தக தொழில்துறையினரை சந்தித்து பேசிய திரு ஜெய்சங்கர் டிட்வா புயலின்போது நிவாரண உதவிகளை வழங்கிய தொழில்துறையினருக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்தியா மேற்கொள்ளவிருக்கும் மறுசீரமைப்பு கட்டுமான பணிகள் குறித்து இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசாவுடன் திரு ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறினார். இந்த சந்திப்பின்போது வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த பேச்சுகளும் இடம்பெறவில்லை என்று கூறினார். அஇஅதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்தோ அக்கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது குறித்தோ எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் ஆளும் திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் என்றும் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தாங்கள் இணைந்து செயல்படுவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் நியாய விலைக் கடைகள் மூலமாக விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பான வீடுகள் கிடைக்கும் வகையில் பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள 969 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்து பேசினார். இந்த குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு, அங்கன்வாடி மையம், சுகாதார மையம், சமுதாய கூடம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் அமைத்து தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் 1,46,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் திரு கோவி செழியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்
ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு சேலத்தில் இன்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பில் மாவட்டத்தில் உள்ள 20 ஒன்றியங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர். 125 வேலை நாட்களாக உயர்த்தப்பட்ட இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து இன்று விளக்கம் அளிக்கப்பட்டதாக சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெகதாம்பாள் தெரிவித்தார். விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்த்தால் 125 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகைக்கான வலுவான ஏற்பாடு, சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கல் மற்றும் வளர்ந்த கிராம ஊராட்சிகள் திட்டம், அனைத்து திட்டங்களின் ஒருங்கிணைப்பு, மேலும் தொழில்நுட்பம் மூலம் தன்மேம்பாடு பெறுதல், இந்த குறிக்கோளோட இந்த திட்டம் செயல்பட இருக்கின்றது. ஊரக வேலைவாய்ப்பை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் 125 நாட்களாக உயர்த்தியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 125 நாள்ல முழுக்க 100 நாள் விவசாய பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்போ மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அந்த டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் ஏற்றுங்கிறது இன்னும் ஒரு ஆர்வமாக வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே விவசாய பணி காலங்களில் இந்த வேலைவாய்ப்பை நிறுத்தி வச்சுட்டு மற்ற நாளில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஏரி கண்மாய்கள் தூர்வாரத்துக்கு உள்ள நாளாக அங்கே போயிட்டு இருந்தாங்க. அது எங்களோட விவசாய பணிகளுக்கு எங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தென்னை மரத்தை வட்டப்பாத்தி போடுறது, வரப்பணைக்கிறது, களை வெட்டும் பணி, இந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் போட்டு எங்களோட தோட்டத்துக்கு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதான் நாங்கள் கவர்மெண்ட்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோங்க. இந்த திட்டத்தை நாங்கள் விவசாயிகள் வரவேற்கிறோம். இது எப்படி அரசாங்கம் பயன்படுத்தணும்னா, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற விவசாய பணிகளுக்கும் உடல் உழைப்பு குறைவாக இருக்கக்கூடிய மக்களை கிராமப்பகுதியில் உள்ள மரம் நடுதல், சாலை பராமரிப்பு, இது போன்ற வேலைகளுக்கு அரசாங்கம் பிரித்து தர வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதையடுத்து அரசியல் கட்சிகள் சார்பில் 2,64,191 வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் படிவம் 6 மற்றும் ஆட்சேபனை படிவம் 7 ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் இல்லாமல் பொதுவான புகார்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாவட்டச் செய்திகள். மதுரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்தியா ஜப்பான் மாணவர்கள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் தொல்லுயிர் பூங்கா மற்றும் அருங்காட்சியகத்தை ஜப்பான் மாணவர்கள் இன்று கள ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்க திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் காய்கறி மற்றும் கீரை விதை தொகுப்புகள் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கடி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உலக எய்ட்ஸ் தினம் 2025 முன்னிட்டு சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குநர் மாலினி தலைமையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் அயோத்திப்பட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 2106 கிலோ போதைப் பொருட்கள் தமிழக நுண்ணறிவு பிரிவு ஐஜி செந்தில்குமாரி முன்னிலையில் இன்று தீயிலிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து நாளை முதல் 70 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 6168 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். விளையாட்டுச் செய்திகள். மகாராஷ்டிரா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சோலாப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பூஜா இங்லே மாதிரிமா சாவந்த் இணையை வென்றது. வைதேகி சௌதாரி ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக செயல்பட்ட விஞ்ஞானிகளுக்கு தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகளுக்கு இந்தியா உதவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் விலை
விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.